இன்னைக்கு நாம அனுபவிச்சிட்டு இருக்கிற 90% மன உளைச்சலுக்கு காரணம் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை இல்ல, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யுகம். ஆமா, இது கலியுகம். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் நம்மள துரத்திக்கிட்டே இருக்குல்ல. ஏன் நல்லவங்களுக்கு இங்க நிம்மதி இல்ல? ஏன் பேராசையும் பொய்யும் ரொம்ப ஈஸியா ஜெயிக்குது? மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரமான கிருஷ்ணர் அன்னைக்கே ஸ்ரீமத் பாகவதத்துல இத பத்தி என்ன எச்சரிச்சார் தெரியுமா? ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையோட படி கலியுகத்தோட மிக மோசமான ஆபத்துங்கிறது வெளியில வர்ற போரோ இல்ல பஞ்சமோ கிடையாது. அது மனித மனதோட சிதைவு. தர்மம், சத்தியம், கருணை, தூய்மைங்கிற 4 தூண்களும் கலியுகத்துல எப்படி அழியுதுன்னு அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுகத்தோட தீய சக்தியான கலிபுருஷன் எங்கு வாழ்றான்னு பரீட்சித்து மகாராஜா கேட்டப்போ ஆன்மீகம் 4 இடங்களை சுட்டி காட்டுது. அதுதான் சூதாட்டம், மது, முறையற்ற உறவு, அப்புறம் உயிர்கொலை. இதை இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு சொன்ன சூதாட்டம் தான் இன்னைக்கு ஆன்லைன் கேமிங். பேராசை, உழைக்காம காசு வரணும்னு நினைக்கிற ஈஸி மணி மைண்ட் செட். மதுவும் போதையும் இன்னைக்கு உடலையும் புத்தியையும் எப்படி அழிச்சிட்டு இருக்குன்னு நாம கண்ணு முன்னாடி பார்க்கறோம். இது எல்லாமே நம்ம கவனத்தை சிதறடிச்சு நம்மள மனரீதியா பலவீனப்படுத்துறதுக்காக கலிபுருஷன் விரிச்சிருக்கிற வலை. கலியுகத்துல வெளியில இருக்கிற எதிரிகளை விட நமக்குள்ளே இருக்கிற காமம், கோபம், பேராசை இதுதான் பெரிய ஆபத்து. நம்ம மனசு ரொம்ப ஈஸியா நெகட்டிவ் விஷயங்களை நோக்கி இழுக்கப்படும். ஒரு நல்ல விஷயத்தை செய்ய சோம்பேறித்தனமோ, கெட்ட விஷயங்களை செய்ய அதிக ஆர்வமும் காட்டும். இதுதான் மனசு வைக்கிற சைக்கலாஜிக்கல் ட்ராப். ஆனா இதுல இருந்து தப்பிக்க கிருஷ்ணர் ஒரு அருமையான வழியை சொல்லியிருக்காரு. கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்தி ஹியேகோ மகான் குணஹ கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் சொல்லுது. அதாவது கலியுகம் தோஷங்களோட கடலா இருந்தாலும் இதுல இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், பகவானின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமே மனுஷன் ரொம்ப எளிய வழியில முக்தி அடையலாம். சயின்ஸ் படி பார்த்தா கூட இந்த மந்திர ஒலிகள் மூளையோட கார்டிசோலுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவை குறைச்சு மனசுக்கு அமைதியை தருது. இது கூடவே நம்ம உணவிலும் பழக்க வழக்கங்களிலும் சத்துவ குணம் வேணும். நாம பார்க்குற சோஷியல் மீடியா கண்டென்ட், நாம பழகுற மனுஷங்க, நாம சாப்பிட்ற உணவு, இவை 3ஐயும் தூய்மையா வச்சிருக்கணும். கலியுகத்தோட தொடக்கத்துல தர்ம தேவதை எப்படி ஒரு கால்ல நொண்டிக்கிட்டு நின்னுச்சோ அதை கிருஷ்ணரோட நாமம் தான் இன்றும் தாங்கி பிடிக்குது. உலகம் எவ்வளவு மோசமா மாறினாலும் தனிநபர் மனான் நாம தர்மத்தின் பக்கம் நிக்க முடியும். இதுல இருந்து தப்பிக்க தினமும் 3 பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். முதல்ல டிஜிட்டல் டீடாக்ஸ். காலையில எழுந்ததும் முதல் 30 நிமிடம் இறை நாமம் ஜெபிக்கிறது. 2வது சாத்விக் இன்புட். தினமும் 10 நிமிடம் கிருஷ்ணரோட உபதேசங்கள் அல்லது நல்ல புத்தகங்களை படிக்கிறது. 3வது சரணாகதி. இரவில் இன்றைய நாள் உன்னுடையது என்று கிருஷ்ணரிடம் பாரத்தை இறக்கி வைக்கிறது. கலியுகம் ஒரு புயல்னா கிருஷ்ணரோட உபதேசம் நமக்கு ஒரு பாதுகாப்பான குடை. புயலை நம்மால நிறுத்த முடியாது, ஆனா கொடை பிடிச்சு நனையாம தப்பிக்க முடியும். சூழ்நிலையை மாற்ற முயற்சிராதீங்க, உங்க மனசை கிருஷ்ண நாமாவால மாத்துங்க. இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா கமெண்ட்ல ஹரே கிருஷ்ணான்னு எழுதுங்க. உறவுகள்ல ஏமாற்றமா? யாரையும் அளவுக்கு அதிகமா நம்பாத. நான் அவங்கள என் உயிர்னு நினைச்சேன், ஆனா இப்படி என் முதுகுக்கு பின்னாடி குத்திட்டாங்களே. இந்த வார்த்தையை இன்னைக்கு இருக்கிற 100ல 90 பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. இல்ல உங்க மனசுக்குள்ளேயே நீங்க இந்த வலியை அனுபவிச்சிருப்பீங்க. கலியுகத்துல மனுஷன் சந்திக்கிற மிகப்பெரிய மன உளைச்சலே இந்த உறவுகள்ல வர்ற ஏமாற்றம் தான். ஏன் இப்படி நடக்குது? நாம அன்பு காட்டுறவங்க ஏன் நம்மள காயப்படுத்துறாங்க? ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணர் இத பத்தி ரொம்ப ஆழமான ஒரு வாழ்க்கை ரகசியத்தை அன்னைக்கே சொல்லியிருக்காரு. கலியுகத்தோட மிக முக்கிய லட்சணமே சுயநலம்தான். இங்க மனுஷங்க பழகும்போதே இவனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கணக்கு போட்டு தான் பழகுவாங்க. இதை நாம புரிஞ்சுக்காம எல்லாரையும் நம்ம சொந்தக்காரங்கன்னும் நல்லவங்கன்னும் நினைச்சு நம்ம மனசோட சாவியை அவங்க கையில ஒப்படைச்சிடுறோம். அப்புறம் அவங்க நம்மளை ஏமாட்டும் போது ஒட்டுமொத்தமா உடைஞ்சு போயிடுறோம். கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு இடத்துல சொல்றாரு, உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் உன்னுடைய அத்தனை துக்கங்களுக்கும் காரணம் அப்படின்னு.
நாம என்ன பண்றோம்னா ஒருத்தர் மேல அன்பு வைக்கும்போது அவங்க எப்பவுமே நமக்கு உண்மையா இருக்கணும், நாம செய்யற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் அவங்க நமக்கு திரும்ப செய்யணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பட்டியலை மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். ஆனா கலியுகத்துல மனுஷனோட குணங்கள் காலையில ஒரு மாதிரி சாயங்காலம் ஒரு மாதிரின்னு மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களோட சூழ்நிலையும் தேவையும் மாறும்போது அவங்க உங்ககிட்ட காட்டுற அன்போட அளவும் மாறிடும். இதைத்தான் நாம ஏமாற்றம்னு சொல்றோம். ஸ்ரீமத் பாகவதத்துல யது மகாராஜாவுக்கு அவதூத முனிவர் சொன்ன ஒரு கதை இருக்கு. ஒரு சின்ன குருவி தாம் கூட்ட கட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இறைச்சியை தான் அழகுல கவ்விக்கிட்டு வந்துச்சான். அதை பார்த்த மற்ற பெரிய பறவைகள் எல்லாம் அந்த இறைச்சிக்காக அந்த சின்ன குருவியை துரத்தி கொத்த ஆரம்பிச்சுதுங்க. அந்த பறவைகளோட தாக்குதலை தாங்க முடியாம அந்த சின்ன குருவி தான் வாயில இருந்த இறைச்சியை கீழே போட்டுடுச்சு. அந்த நிமிஷமே மற்ற பறவைகள் எல்லாம் அந்த இறைச்சியை நோக்கி ஓடிடுச்சுங்க. இந்த சின்ன குருவி ரொம்ப நிம்மதியா ஒரு மரக்கிளையில போய் உட்காந்துச்சு. இந்த கதையில வர்ற இறைச்சி தான் எதிர்பார்ப்பு. நாம எப்போ மற்றவங்க நம்மளை மதிக்கணும், நமக்கு உண்மையா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பை மனசுல வச்சுட்டு இருக்கமோ அப்போ வரைக்கும் கவலைகளும் ஏமாற்றங்களும் நம்மளை துரத்திட்டே இருக்கும். எப்போ அந்த எதிர்பார்ப்பை நாம கீழே போடுறோமோ அப்பவே நமக்குள்ள ஒரு பரம அமைதி வந்துடும். அன்பு செலுத்துங்க, ஆனா அதுல பற்று வச்சுக்காதீங்க. தர்மப்படி உங்க கடமையை செய்யுங்க, ஆனா அவங்க உங்களுக்கு திரும்ப செய்யணும்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் முழுமையானவன் கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒரு பலவீனம் இருக்கும். ஒருத்தரை அளவுக்கு அதிகமா நம்புறதுங்கிறது அவங்க தப்பே செய்ய மாட்டாங்கன்னு நாம ஆளா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றது மாதிரி. அவங்க மனுஷங்க தான், அவங்களுக்கும் கோபம் வரும், சுயநலம் வரும்னு எப்போ நாம யதார்த்தத்தை ஏத்துக்கிறோமோ அப்போ அவங்க செய்யற துரோகங்கள் நம்மள பெருசா பாதிக்காது. உங்களுடைய உண்மையான நண்பன் எப்பவும் உங்களை கைவிடாத அந்த ஒரே உறவு யாரு தெரியுமா? அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த பரந்தாமன் மட்டும்தான். மனுஷங்க உங்களை அவங்களோட தேவைக்காக பயன்படுத்துவாங்க, ஆனா இறைவன் உங்களை அவரோட அன்புக்காக மட்டும்தான் வச்சிருக்காரு. அதனால மனித உறவுகள்ல ஒரு எல்லையை வச்சுக்கோங்க. யாரையும் உங்க மனசை முழுசா சிதைக்கிற அளவுக்கு உள்ள அனுமதிக்காதீங்க. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா உறவுகள்ல வர்ற எந்த ஒரு பிரிவோ ஏமாற்றமோ நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. சரி, உறவுகள்ல ஏமாற்றம் வர்றதுக்கு நம்ம எதிர்பார்ப்பு தான் காரணம்னு சொல்லிட்டீங்க. ஆனா இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற இன்னொரு பெரிய சாபம் இந்த கோபம். ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட என்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, என் நிம்மதியே போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கோபம் நம்மளை எப்படி கலியுகத்தோட அடிமையாக்குது, இதிலிருந்து தப்பிக்க கிருஷ்ணர் காட்டும் வழி என்ன, அதை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். கோபம் வர்றப்போ இன்னைக்கு என்ன செய்யறேன்னே தெரியல, ஆனா அதுக்கப்புறம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த ஒரு கதறல் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில நிஜமா நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன நிமிஷம் கட்டுப்படுத்த முடியாத கோபத்தால காலம் முழுக்க சேர்த்து வச்ச நல்ல பேரையும் உயிரான உறவுகளையும் இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கலியுகத்துல மனுஷனை ரொம்ப ஈஸியா அழிக்கிறதுக்கு கலிபுருஷன் பயன்படுத்துற மிக முக்கியமான ஆயுதம் இந்த கோபந்தான். ஸ்ரீமத் பாகவதத்துல இத பத்தி ரொம்ப பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, கோபம்ங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பலவீனம். பகவத்கீதையில கிருஷ்ணர் கோபம் எப்படி உருவாகுதுங்கிற சைக்காலஜியை ரொம்ப தெளிவா உடைக்கிறாரு. தாயதோ விஷயான் பும்சோ சங்கஸ்தே சுபஜாயத்தே அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் எப்போ ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஒரு சூழ்நிலை மேலேயோ பற்று வைக்கிறானோ அப்போ அவனுக்கு அது மேல ஒரு ஆசை வருது. அந்த ஆசைக்கு ஏதோ ஒரு தடையோ இல்ல ஏமாற்றமோ வரும்போது அது நேர கோபமா மாறுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலன்னா உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? உங்க பேச்ச ஒருத்தர் கேட்கலன்னா உங்களுக்கு ஆத்திரம் வருதா இல்லையா? அப்போ உங்களோட ஆசைக்கும் உங்க ஈகோவுக்கும் அடி விழும்போதுதான் கோபம் பிறக்குது. கிருஷ்ணர் சொல்றாரு, கோபம் வந்தா அடுத்த நொடியே மனுஷனுக்கு சம்மோகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மயக்க நிலை வரும். அதாவது எது சரி எது தப்புன்னு பிரிக்க தெரியாத ஒரு புத்திமழுங்கல் நிலை ஏற்படும். புத்திமழுங்குனா அவனோட பல வருஷ கால ஞாபக சக்தி அழியும். ஞாபக சக்தி அழிஞ்சா அவனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நாசமாயிடும். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அருமையான சம்பவம் வருது. பரீட்சித்து மகாராஜா ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட போறாரு. தாகம் தாங்க முடியாம ஷமீக முனிவரோட ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க முனிவர் தியானத்துல இருக்காரு. மகாராஜா தண்ணி கேட்கிறாரு. ஆனா முனிவர் தியானத்துல இருக்கிறதுனால பதில் சொல்லல. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல பரீட்சித்து மகாராஜாவுக்கு கோபம் தலைக்கேறுது. நான் ஒரு நாட்டுக்கே ராஜா, என்ன மதிக்காம இந்த முனிவர் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரேங்கிற அந்த அகங்காரம் கோபமா மாறுது. பக்கத்துல கிடந்த ஒரு செப்ப பாம்பை எடுத்து அந்த முனிவரோட கழுத்துல போட்டுட்டு வந்துடுறாரு. விளைவு என்ன தெரியுமா? அந்த முனிவரோட பையன் ஸ்ருங்கி கோபத்துல இத செஞ்சவன் இன்னும் 7 நாள்ல தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சு சாவான்னு சாபம் கொடுத்துடுறாரு.
ஒரு சின்ன நிமிஷம் வந்த கோபத்தால ஒரு மிகப்பெரிய தர்மராஜாவோட ஆயுள் அங்க முடியிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இதுதான் கோபத்தோட கோர முகம். கோபத்துல நாம எடுக்கிற எந்த ஒரு முடிவும், நாம பேசுற எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு நல்லதை தராது. கலியுகத்துல கோபம் வர்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். ரோட்ல போனா டிராஃபிக்கு, ஆபீஸ்ல போனா பிரஷரு, வீட்டுக்கு வந்தா சண்டை. ஆனா கோபப்படுறதுனால உங்க ரத்த கொதிப்பு தான் அதிகமாகுமே தவிர அங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் தீரப்போறதில்ல. கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கிற தீர்வு என்ன தெரியுமா? கோபம் வரும்போது முதல்ல மௌனம் காக்கணும். வார்த்தைகளை கொட்டிட்டா அதை திரும்ப எடுக்க முடியாது. அந்த இடத்தை விட்டு ஒரு நிமிஷம் விலகி போயிடணும். உங்க மனசை ஒரு ஆழமான குளம் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல கோபம்ங்கிற கல்லு விழுந்தா அலைகள் வரும். ஆனா கொஞ்ச நேரத்துல அது அமைதியாயிடும். கோபம் வரும்போது, இப்போ என் மனசு கலங்குது, நான் அமைதியா இருக்கணும்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. எப்போ நீங்க உங்க கோபத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அதோட வீரியம் புரஞ்சு போயிடும். கோபத்தை அடக்கிறது எப்படி தர்மமோ அதே மாதிரி பேராசையை அடக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேராசை இருக்கிற இடத்துல தான் கோபமும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல காசு, பணம், சொத்து மேல இருக்கிற பேராசையால மனுஷன் எப்படி தன் நிம்மதியை இழக்கிறான். அந்த பேராசைங்கிற மாய வலைக்குள்ளிருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது, அதை அடுத்ததா ரொம்ப ஆழமா வாழ்க்கை ஞானத்தோட பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் காசு இருந்தா என் வாழ்க்கை சூப்பரா இருக்கும், இந்த ஒரு பொருளை வாங்கிட்டா என் கவலையெல்லாம் தீந்துடும், இப்படி எத்தனையோ முறை நாம நினைச்சிருப்போம் இல்ல? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாம ஆசைப்பட்ட பொருள் நம்ம கைக்கு வந்த அடுத்த 10வது நிமிஷம் நம்ம மனசு அதை விட்டுட்டு இன்னொரு புது பொருளை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் உங்ககிட்ட கொடுத்தாலும் இந்த மனசுக்கு போதுங்கிற எண்ணமே வராது. கலியுகத்துல மனுஷனோட நிம்மதியை மொத்தமா சூறையாடுறதுக்காக கலிபுருஷன் விரிச்சிருக்கிற மிகப்பெரிய வலைதான் இந்த பேராசை. ஸ்ரீமத் பாகவதத்துல இத பத்தி ஒரு உழுக்கும் தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. பேராசைங்கிறது எரியிற நெருப்புல நெய்ய ஊத்துற மாதிரி. நெருப்புல நெய்ய ஊத்த ஊத்த அது அடங்குமா, இல்ல இன்னும் பெருசா எரியுமா? இன்னும் பெருசா தான் எரியும். அதே மாதிரி தான் நம்ம ஆசைகளும். ஒரு ஆசையை நீங்க நிறைவேற்றினா அதுல இருந்து இன்னும் 10 புது ஆசைகள் கிளை விட்டு முளைக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக அப்படின்னு. அதாவது இந்த பேராசையும் காமமும் தான் மனுஷனோட மிகப்பெரிய எதிரி. இது எப்பவுமே திருப்தியடையாத ஒரு பசி அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஸ்ரீமத் பாகவதத்துல யயாதி மகாராஜாவோட கதை இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். யயாதி ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவரோட ஆசைகளுக்கும் போகங்களுக்கும் எல்லையே இல்லாம இருந்தது. ஒரு கட்டத்துல சாபத்தினால அவருக்கு வயசாகி கிழவனாயிடுறாரு. ஆனா அவரோட மனசுல இருந்த ஆசைகளுக்கு மட்டும் வயசாகவே இல்ல. உடம்புல பலம் இல்ல, ஆனா மனசுல இன்னும் அனுபவிக்கணுங்கிற வெறி மட்டும் குறையல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, தான் சொந்த பிள்ளைங்க கிட்ட போய், உங்களோட இளமையை எனக்கு கொடுங்க, நான் இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு கேட்கிறாரு. அவரோட கடைசி பையனான புரு தான் சொந்த அப்பாவோட ஆசைக்காக தான் இளமையை கொடுக்கறான். யயாதி மறுபடியும் இளையனாகி பல 1000 வருஷங்கள் எல்லா சுகங்களையும் அனுபவிச்சு பார்க்கறாரு. ஆனா இவ்வளவு காலம் கழிச்சும் அவரோட ஆசை அடங்குச்சான்னு கேட்டா இல்ல. அப்போதான் அவருக்கு அந்த ஞானம் பிறக்குது. அவர் உலகத்துக்கே ஒரு உண்மையை சொல்றாரு. இந்த பூமியில இருக்கிற அத்தனை நெல்லும் பொன்னும் பொருளும் பெண்களும் சேர்ந்தா கூட ஒரு தனி மனுஷனோட பேராசையை திருப்திப்படுத்த முடியாது. ஆசைகளை அனுபவிக்கிறது மூலமா அதை அடக்க முடியாது. அதை தியாகம் செய்யறது மூலமா தான் மன அமைதி கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த 2026 டிஜிட்டல் உலகத்துல நம்ம பேராசையை தூண்டி விடுறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டமே சுத்திட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவை திறந்தா மத்தவங்க வச்சிருக்கிற கார், அவங்க போற வெளிநாட்டு சுற்றுலா, அவங்களோட ஆடம்பர வாழ்க்கை இதயமா காட்டி, உன்கிட்ட இது இல்லல்ல, அப்போ நீ இன்னும் ஓடணும்னு நம்மள ஒரு வெறி பிடிச்ச குதிரை மாதிரி ஓட வைக்கிறாங்க. இந்த ஓட்டத்துல நிம்மதியும் போச்சு, ஆரோக்கியமும் போச்சு. கடைசில மத்தவங்களுக்கு முன்னாடி கெத்தா வாழணுங்கிற அந்த போலித்தனத்துக்காக நம்ம வாழ்க்கையவே அடகு வச்சிடுறோம். கிருஷ்ணர் நமக்கு காட்டுற வழி என்ன தெரியுமா? சந்தோஷம். அதாவது உழைப்பு உங்க கையில இருக்கு, ஆனா அதுல கிடைக்கிற பலனை வச்சு திருப்தி அடைய பழகணும். உங்ககிட்ட என்ன இல்லைன்னு பாக்குறத நிறுத்திட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தலைக்கு ஒரு கூரையும் சாப்பிட சோறும் அன்பு காட்ட 4 மனுஷங்களும் இருந்தாலே நீங்க இந்த உலகத்துல எவ்வளவோ பேரை விட பாக்கியசாலிதான். பேராசை இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. எப்போ உங்க மனசு இது எனக்கு போதும்னு சொல்லுதோ அப்பவே கலிபுருஷன் உங்க முன்னாடி தோத்து ஓடிடுவாரு. ஆனா இந்த பேராசையால இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்னா, குறுக்கு வழியில சம்பாதிக்க ஆசைப்பட்டு நேர்மையை தொலைச்சிட்டு ஓடுறான்.
கலியுகத்துல நேர்மையா இருந்தா வாழவே முடியாதா? தர்மத்தோட வழியில வர்ற பணத்துக்கும் அதர்ம வழியில வர்ற பணத்துக்கும் என்ன வித்தியாசம்? அத அடுத்ததா ரொம்ப ஆழமா கண்ணீரை வரவழைக்கிற யதார்த்தங்களோட பாப்போம். இந்த காலத்துல நேர்மையா இருந்தா கஞ்சிக்கு கூட வழி இருக்காது. கொஞ்சம் வளைஞ்சு நளைஞ்சு பொய் சொல்லி புழைச்சாதான் 4 காசு பார்க்க முடியும். இன்னைக்கு சமூகத்துல சர்வ சாதாரணமா எல்லாரும் பேசுற ஒரு பேச்சு இது. காசுக்காக எதையும் செய்யலாம், யாரையும் ஏமாத்தலாங்கிற இந்த மனநல தான் கலியுகத்தோட அஸ்திவாரம். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் ஒரு கசப்பான உண்மைய ரொம்ப தெளிவா உரக்க சொல்லுது. அதர்மமான வழியில வர்ற பணம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது வெறும் காகிதமா வர்றதில்ல, அது கூடவே நிம்மதியின்மையையும் நோயையும் குடும்ப சண்டையையும் கூட்டிட்டு வரும். பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் இவ்வளவு நேர்மையா உழைக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் கஷ்டம் மட்டுமே வருது? மத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கிறவன் சொகுசா கார்ல போறானே, கடவுள் ஏன் அவனை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. கிருஷ்ணர் மகாபாரதத்துல தர்மர்கிட்ட இதுக்கான பதில சொல்றாரு. அதர்ம வழியில வர்ற செல்வம் ஆரம்பத்துல ஒரு பெரிய கோபுரம் மாதிரி வளர்ற மாதிரி தெரியும். ஆனா அதோட அஸ்திவாரம் பலவீனமானது. அது எப்போ சரியும் எப்படி அழியும்னு அதை வச்சிருக்கவனுக்கே தெரியாது. ஸ்ரீமத் பாகவதத்துல ஹிரண்யகசிபுவோட கதை இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அவன் நினைச்சிருந்தா உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வங்களையும் அதிகாரத்தையும் தான் கைக்குள்ள வச்சிருந்தான். அவனோட பேச்ச கேட்கலன்னா மரணங்கிற அளவுக்கு அவன்கிட்ட பவர் இருந்தது. ஆனா அவன்கிட்ட தர்மமும் நேர்மையும் இல்ல. அவனோட அந்த அதர்ம பணம் அவனுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்ததான்னு கேட்டா இல்ல. தான் சொந்த பையன் பிரகலாதன் மூலமாவே அவனுக்கு பயம் வந்துச்சு. கடைசியில அவனோட அத்தனை அதிகாரமும் செல்வமும் ஒரு நொடியில தூண் உடைஞ்சு நரசிம்மர் வந்தப்போ காணாம போச்சு. நல்லா கவனிங்க, தர்மத்தோட வழியில நீங்க சம்பாதிக்கிற 1 ரூபாய் அதர்ம வழியில வர்ற 1 கோடி ரூபாய்க்கு சமம். ஏன்னா அந்த 1 ரூபாயில நிம்மதி இருக்கும். வஞ்சனை செஞ்சு வர்ற காசு உங்க பிள்ளைகளோட புத்திய கெடுக்கும், குடும்பத்துல நிம்மதிய குலைக்கும். இன்னைக்கு எத்தனையோ கோடீஸ்வரங்க கடையில இருக்கிற அத்தனை விலையுயர்ந்த சாப்பாடையும் வாங்க முடியும். ஆனா அவங்களால நிம்மதியா ஒருவேளை சாப்பிட முடியாது. ஏன்னா சுகர் பிரஷர்னு உடம்பு முடங்கி போயிருக்கும். பெட்ரூம்ல பல லட்ச ரூபாயில ஏசி பெட் இருக்கும். ஆனா தூக்கம் வராம மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் கலிபுருஷன் கொடுக்கிற சாபம். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நம்மள சுத்தி லஞ்சமும் ஊழலும் ஏமாற்று வேலைகளும் பெருகி போயிருக்கலாம். எல்லாரும் தான் பண்றாங்க, நாம் பண்ணா என்னங்கிற அந்த சிந்தனை தான் கலியுகத்தோட மிகப்பெரிய ட்ராப். மத்தவங்க தப்பு பண்றாங்கங்கிறதுக்காக நாமளும் அந்த சேத்துல குதிக்க கூடாது. நேர்மையா இருக்கிறப்போ வர்ற கஷ்டங்கள் உங்களை செதுக்கிறதுக்காக வர்றது. அது உங்களை ஒரு நாளும் கைவிடாது. கிருஷ்ணர் சொல்றாரு, தர்மத்தின் வழியில் நிற்பவனை உலகம் கைவிட்டாலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உங்களுடைய உழைப்பு சுத்தமா இருந்தா உங்க மனசும் சுத்தமா இருக்கும். காசுக்காக உங்க ஆன்மாவை யாருக்கும் அடகு வைக்காதீங்க. குறுக்கு வழியில வர்ற வெற்றி எப்பவுமே தற்காலிகமானதுதான். நேர்மையா வாழ்ந்து பாருங்க. தலை நிமிர்ந்து நடக்கிற அந்த தைரியமும் ராத்திரி படுத்தவுடனே வர்ற அந்த நிம்மதியான தூக்கமும் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்து உங்ககிட்ட இருந்தா நீங்க தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனா இவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம மனசுல தேவையில்லாத பயமும் பதட்டமும் வந்து நம்மள ஆட்டி படைக்குது. நான் தப்பே பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்குள்ள இவ்வளவு பயம் இருக்கு? இந்த மனப்பதட்டத்தில இருந்து என் ஆன்மாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த மன அழுத்தத்துக்கும் ஆன்மாவின் பலவீனத்துக்கும் ஸ்ரீமத் பாகவதம் காட்டும் அந்த உன்னதமான ரகசியம் என்ன? அத அடுத்ததா ரொம்ப ஆழமா மனச தொடுற மாதிரி பாப்போம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு பாரம் எப்பவும் இருந்துட்டே இருக்கே. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரு நிஜமான குறை இதுதான். கையில காசு இருக்கு, சுத்தி மனுஷங்க இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தனிமையும் ஒரு விதமான பயமும் நம்மள அரிச்சு தின்னுக்கிட்டே இருக்குல்ல. இன்னைக்கு மெடிக்கல் உலகம் இத ஆங்ஸைட்டி மற்றும் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஸ்ரீமத் பாகவதம் இதுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக காரணத்தையும் அதிலிருந்து தப்பிக்க ஒரு உன்னதமான வழியையும் அன்னைக்கே சொல்லியிருக்கு. முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம உடம்புக்கு எப்படி பசி எடுக்குதோ அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு பசி இருக்கு.
உடம்போட பசியை தீர்க்க நாம விதவிதமா சாக்காடு போடுறோம். ஆனா ஆன்மாவோட பசியை தீர்க்க நாம என்ன பண்றோம்? இன்னும் நிறைய பணம், இன்னும் பெரிய பதவி, இன்னும் அதிகமான சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வெளியில இருக்கிற விஷயங்களை வச்சு ஆன்மாவை திருப்திப்படுத்த பார்க்கறோம். இது எப்படின்னா, காதுல வலி இருக்கும்போது வயிற்றுக்கு மாத்திரை போடுற மாதிரி ஒரு முட்டாள்தனம். ஸ்ரீமத் பாகவதத்தோட ஆரம்பத்துல ஒரு அருமையான சம்பவம் வருது. மகாபாரதம், அத்தனை புராணங்கள், வேதங்கள்னு எல்லாத்தையும் எழுதி முடிச்ச பிறகும் வியாச முனிவரோட மனசுல ஒரு நிம்மதியே இல்லை. சரஸ்வதி நதிக்கரையில ரொம்ப சோகமாவும் ஏதோ ஒன்ன தொலைச்ச மாதிரியும் உட்கார்ந்திருக்கார். அப்போ அங்க நாரத முனிவர் வர்றார். அவர் வியாசரை பார்த்து, மகாமுனிவரே, நீங்க உலகத்துல இருக்கிற அத்தனை தர்மங்களையும் நியாயங்களையும் எழுதிட்டீங்க. ஆனா உங்க மனசு ஏன் இவ்வளவு பலவீனமா அமைதி இல்லாம இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்டுட்டு நாரதரே அதுக்கான பதிலையும் சொல்றாரு. வியாசரே, நீங்க இதுவரைக்கும் எழுதுனது எல்லாமே மனுஷன் எப்படி வாழணும், எப்படி பொருள் ஈட்டணுங்கிற கடமைகளை பத்தி மட்டும்தான். ஆனா அந்த பரம்பொருளான கிருஷ்ணரின் லீலைகளையும் அவரோட தூய்மையான அன்பையும் பத்தி நீங்க இன்னும் முழுசா எழுதவே இல்லை. எப்போ ஒரு மனுஷனோட எண்ணங்கள் இறைவனோட கதைகளையும் அவரோட நாமத்தையும் நோக்கி திரும்பலையோ, அப்போ அவன்கிட்ட என்னதான் அறிவு இருந்தாலும் அவனோட ஆன்மா பசியால தவிச்சிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுத ஆரம்பிச்சார். அவரோட மனசும் பரம அமைதி அடைஞ்சது. இன்னைக்கு நம்ம நிலைமையும் இதுதான். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உலக விஷயங்களை மட்டுமே நம்ம மூளைக்குள்ள கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸ் டென்ஷன், அரசியல் சண்டைகள், சோஷியல் மீடியாவோட போலித்தனங்கள், இதையெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ஆன்மா ரொம்ப பலவீனம் அடைஞ்சு போயிருக்கு. ஆன்மா பலவீனமானா அடுத்த நொடியே பயமும் பதட்டமும் நம்ம மனசை ஆக்கிரமிச்சிடும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்மால அதை தாங்கிக்கவே முடியாது. கிருஷ்ணர் சொல்றாரு, உன் ஆன்மாவை பலப்படுத்தணும்னா அதுக்கு சரியான உணவை கொடு. அந்த உணவு தான் இறை சிந்தனை. தினமும் ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் தூர தூக்கி வச்சுட்டு அமைதியா உட்காந்து அந்த பரந்தாமனை நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே அவரோட விருப்பப்படி தான் நடக்குது. எனக்கு வர்ற கஷ்டமும் சரி இன்பமும் சரி அவரோட ஒரு பாடம் தான் அப்படின்னு மனசார நம்ப ஆரம்பிங்க. எப்போ நீங்க அந்த பிரபஞ்ச நாயகன் மேல பாரத்தை இறக்கி வைக்கிறீங்களோ அப்போவே உங்க மனப்பதட்டம் காணாம போயிடும். மனசை தேட்டியாச்சு, ஆன்மாவையும் பலப்படுத்தியாச்சு. ஆனா இந்த உலகத்துல நாம வாழ்ற வரைக்கும் கஷ்டங்களும் துயரங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும். கஷ்டங்கள் வரும்போது கடவுள் ஏன் நம்மளை காப்பாத்த மாட்டேங்கிறாரு? கஷ்ட காலத்துல நம்ம மனசை எப்படி ஒரு பாறை மாதிரி திடமா வச்சுக்கிறது? ஸ்ரீமத் பாகவதம் காட்டும் அந்த ரகசியம் என்ன? அதை அடுத்ததா ரொம்ப உருக்கமா கண்ணீரை வரவழைக்கிற யதார்த்தங்களோட பார்ப்போம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? நான் அழுகிறப்போ அந்த பரந்தாமன் எங்க போயிட்டாரு? அவருக்கு கண்ணே இல்லையா? வாழ்க்கையில கஷ்டங்கள் நம்மள நாலா பக்கமும் சூழ்ந்து அடிக்கும்போது நம்மள அறியாமலேயே கடவுள் மேல ஒரு கோபமும் கோபிச்சுக்கிட்டு அழுகிற குணமும் வந்துடும் இல்லையா? கஷ்டகாலத்துல பக்தி மாறுது, நம்பிக்கை உடையுது, மனுஷன் மொத்தமா சோர்ந்து போயிடுறான். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்குது. கடவுள் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கறது நம்மளை அழிக்கிறதுக்காக இல்ல, நம்மளை இன்னும் பலசாலி ஆக்கிறதுக்காக. நம்ம ஊர்ல ஒரு யதார்த்தமான பழமொழி சொல்லுவாங்க, அடி தாங்குற கல்லு தான் சிலையாகும், அடி தாங்காத கல்லு குப்பைக்கு தான் போகும் அப்படின்னு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வர்ற சோதனைகள் எல்லாமே உங்களை செதுக்கிறதுக்காக வர்ற உளி அடிகள் தான். கிருஷ்ணர் மகாபாரதத்திலேயோ இல்ல ஸ்ரீமத் பாகவதத்திலேயோ தம் மேல உயிரையே வச்சிருந்த பக்தர்களுக்கு கஷ்டமே கொடுக்கலையான்னு கேட்டா அவங்களுக்கு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்தார். ஸ்ரீமத் பாகவதத்துல வர்ற குந்தி தேவியோக பிரார்த்தனை இதுக்கு ஒரு உன்னதமான உதாரணம். மகாபாரத போர் முடிஞ்சு பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. தர்மர் அரியணையில உட்கார்றார். கிருஷ்ணர் எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு தன் ஊரான துவாரகைக்கு கிளம்புறார். அப்போ குந்தி தேவி கிருஷ்ணரோட வண்டியில முன்னாடி வந்து நின்னு, கிருஷ்ணா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வரம் தரணும்னு கேக்குறாங்க. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, கேளுங்க அத்தையே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறார். அப்போ குந்தி தேவி கேட்ட வரம் என்ன தெரியுமா? அதை கேட்டா உங்க உடம்பே சிலிர்த்திடும். அவங்க கேட்டாங்க, கிருஷ்ணா, எனக்கு எப்பவுமே கஷ்டங்களையும் துயரங்களையும் மட்டுமே வரம் கொடு. கிருஷ்ணரே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய், ஏன் அத்தையே இப்படி ஒரு வரத்தை கேக்குறீங்க? இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பத்தாதா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு குந்தி தேவி சொன்ன பதில்தான் இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் விடை.
அவங்க சொன்னாங்க, கிருஷ்ணா, எனக்கு கஷ்டங்கள் வந்தப்போதான் என் மனசுல எப்பவும் உன்னோட நினைவு இருந்தது. நீயும் என் கூடவே இருந்து எங்களை காப்பாத்தினாய். ஆனா இப்போ எங்களுக்கு நாடே கிடைச்சிடுச்சு, அரியணை கிடைச்சிடுச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு. இந்த சந்தோஷத்துல நான் உன்னை மறந்துடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னை மறக்கிற ராஜ வாழ்க்கையை விட உன்னை எப்பவும் நினைக்க வைக்கிற கஷ்டகாலமே எனக்கு நிம்மதி. இதுதான் பக்தியோட உச்சக்கட்ட நிலை. கஷ்டங்கள் வரும்போது கடவுள் எங்கேயும் ஓடி போகல, அவர் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கார். ஒரு அப்பா தாம் பையன் நீச்சல் கத்துக்கணும்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு வெளியில நின்னு வேடிக்கை பார்ப்பார். பையன் தத்தளிப்பான், அலறுவான். அப்பா பாசம் இல்லாதவரா? இல்ல, பையன் நீச்சல் கத்துக்கணும்னு பாக்குறார். ஆனா பையன் மூழ்கி போற நிலைமை வந்தா அவரே உள்ள குதிச்சு தூக்கிடுவார். அதே மாதிரி தான் கிருஷ்ணரும். உங்க கர்ம வினைகளை கரைச்சு உங்களை ஒரு பாறை மாதிரி மாற்றுறதுக்காக அவர் வெளியில நின்னு பாக்குறார். ஆனா நீங்க உடையிற நிலைமை வந்தா அவரே உங்களை தாங்கி பிடிப்பார். அதனால கஷ்டம் வரும்போது சோர்ந்து உட்காராதீங்க. இதுவும் கடந்து போகும், எனக்கு பின்னாடி என் கிருஷ்ணன் இருக்காங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய மனசுக்குள்ள கொண்டு வாங்க. எப்போ நீங்க கஷ்டங்களை கண்டு பயப்படாம அதை எதிர்கொள்ள தயாராறீங்களோ அப்பவே அந்த துயரத்தோட வேகம் குறைஞ்சு போயிடும். ஆனா இந்த திடமான மனநிலையை நாம கொண்டு வரணும்னா நம்மள சுத்தி இருக்கிற சூழலும் நல்லா இருக்கணும். கலியுகத்துல தீய சகவாசங்கள் நம்மள ரொம்ப ஈஸியா தடம் மாற வச்சிடும். தவறான மனிதர்களோட நட்பு நம்ம தர்மத்தை எப்படி அழிக்கும், அதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது, அதை அடுத்ததா ரொம்ப தெளிவா யதார்த்தமான விளக்கங்களோட பார்ப்போம். நீ யார் கூட அதிக நேரம் செலவிடுறியோ அவங்களோட குணம் உனக்கு தெரியாமலேயே உனக்குள்ள வந்துடும். இது இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜி உலகம் சொல்ற ஒரு யதார்த்தமான உண்மை. கலியுகத்துல ஒரு மனுஷன் தாம் வாழ்க்கையில கெட்டு போறதுக்கு அவனோட சொந்த புத்தியை விட அவன் கூட வச்சிருக்கிற தீய சகவாசம்தான் மிக முக்கிய காரணம். நாம ஒரு நல்ல வழியில போகணும், நேர்மையா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேரு நம்மளை தப்பான பாதைக்கு ரொம்ப ஈஸியா இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல தீய சகவாசம் ஒரு மனுஷனோட தர்மத்தை எப்படி மொத்தமா அழிக்கும்னு ரொம்ப எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்திலையும் சரி, ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சரி, இதுக்கு 2 பெரிய உதாரணங்கள் இருக்கு. முதல்ல சகுனி மற்றும் துரியோதனன். துரியோதனன் பிறக்கும்போதே கெட்டவன் இல்ல. ஆனா சகுனிங்கிற ஒரு தீய சக்தியோட சகவாசம் அவனுக்கு கிடைச்ச உடனே அவன்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல குணமும் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் கர்ணனும். கர்ணன் ஒரு மிகப்பெரிய கொடையாளி, வீரன். ஆனா துரியோதனன்கிற அதர்மவாதியோட சேர்ந்ததுனால தன் வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல அதர்மத்தோட பக்கம் நின்னு சாக வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டான். தீய சகவாசம் உங்ககிட்ட இருக்கிற அத்தனை புண்ணியங்களையும் ஒரே நொடியில சாம்பலாக்கிடும். ஸ்ரீமத் பாகவதத்துல ஜடபரதரோட கதை இதுக்கு ஒரு ஆழமான ரகசியத்தை உடைக்குது. பரதர் ஒரு மிகப்பெரிய ராஜா. எல்லாத்தையும் துறந்துட்டு காட்டுக்கு தவம் பண்ண போறார். அவரோட ஆன்மீக நிலை அவ்வளவு உச்சத்துல இருந்தது. ஆனா ஒரு நாள் ஆத்துல அடிச்சிட்டு வந்த ஒரு குட்டி மானை பார்த்து அது மேல பாசம் வச்சு அதை தன் கூடவே வச்சு வளர்க்கிறார். எப்பவும் அந்த மான் கூடவே இருக்கிறது, அது கூடவே விளையாடுறதுன்னு அவரோட கவனம் மொத்தமா தவம் பண்றதுல இருந்து மாறி அந்த மான் மேல போயிடுச்சு. நல்லா கவனிங்க, ஒரு மான் ஒன்னும் தீய சக்தி இல்ல. ஆனா ஒரு ஆன்மீக பயிற்சியாளருக்கு தன்னோட லட்சியத்தை மறக்கடிக்க வச்ச அந்த மானோட சகவாசம் அவரோட ஆன்மீக வீழ்ச்சிக்கு காரணமாச்சு. அதனாலதான் அடுத்த பிறவியில அவர் மானாவே பிறக்க வேண்டியதா போச்சு. ஒரு விலங்கோட சகவாசமே ஒரு பெரிய முனிவரோட நிலையை மாத்துதுன்னா இன்னைக்கு நாம வச்சிருக்கிற தீய மனிதர்களோட சகவாசம் நம்மளை என்ன பாடுபடுத்தும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல தீய சகவாசம்ங்கிறது வெறும் நேர்ல பழகிற நண்பர்கள் மட்டும் இல்ல. நீங்க உங்க போன்ல பார்க்குற கண்டென்ட், நீங்க ஃபாலோ பண்ற சோஷியல் மீடியா பக்கங்கள் எல்லாமே அதுல அடங்கும். எப்ப பார்த்தாலும் வன்முறையையும் வஞ்சகத்தையும் ஆபாசத்தையும் காட்டி நம்ம புத்தியை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய உலகமே காத்துட்டு இருக்கு. சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே பார்க்கறேன்னு நாம நினைப்போம். ஆனா அது மெல்ல மெல்ல நம்ம சப்கான்ஷியஸ் மனசுக்குள்ள போய் உட்கார்ந்து நம்மள ஒரு வஞ்சகக்காரனா மாத்திடும். கிருஷ்ணர் நமக்கு காட்டுற வழி என்ன தெரியுமா? சத் சங்கம், அதாவது நல்ல எண்ணங்களுடைய மனிதர்களோட சேர்க்கை. யாரெல்லாம் தர்மத்தை பத்தி பேசுறாங்களோ, யாரெல்லாம் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட பழகுங்க. அப்படி ஒரு மனிதர் கூட உங்க சுத்து வட்டாரத்துல இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற உன்னதமான புத்தகங்களை உங்க நண்பனா மாத்திக்கோங்க. ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். உங்களுடைய வட்டத்தை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க. உங்க நேரத்தை வீணாக்குற, எப்பவும் மத்தவங்கள பத்தி புறம் பேசுற, நெகட்டிவிட்டியை பரப்புற மனுஷங்க உங்களுக்கு தேவையே இல்லை.
தனியா இருக்கிறது கூட ஒரு பரம நிம்மதிதான். ஆனா தப்பான ஆட்கள் கூட இருக்கிறது ஒரு நாளும் உங்களுக்கு நல்லதை தராது. எப்போ நீங்க நல்ல சகவாசத்தை தேடி போறீங்களோ அப்பவே உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். இந்த தெளிவு வந்துட்டா அடுத்து நாம செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாரங்களையும் கவலைகளையும் அந்த பரம்பொருள் கிட்ட ஒப்படைக்கிறது தான். கலியுகத்தோட அத்தனை ஆபத்துகள் இருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த இறுதி ஆயுதம் எது தெரியுமா? அதுதான் முழுமையான சரணாகதி. அந்த சரணாகதியோட ரகசியம் என்ன? கிருஷ்ணரின் மடியில் எப்படி நாம நிம்மதியா தலை சாய்க்கிறது, அதை அடுத்ததா ரொம்ப உருக்கமா வாழ்க்கையோட உச்சக்கட்ட ஞானத்தோட பார்ப்போம். நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என் கவலை தீரல, என் பாரம் குறையல, இதுக்கப்புறம் தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இப்படி வாழ்க்கையில கையாலாகாத ஒரு நிலைமைக்கு வந்து எல்லாவற்றையும் போட்டு உடைக்கணும் போல தோன்ற ஒரு நொடி எப்பவாவது உங்க வாழ்க்கையில வந்திருக்கா? கலியுகத்துல ஓடி ஓடி களைச்சு போன ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்ரீமத் பாகவதமும் பகவத்கீதையும் காட்டும் இறுதி புகலிடம்தான் இந்த சரணாகதி. எல்லா கதவுகளும் அடைக்கப்படும்போது நமக்காக திறந்தே இருக்கிற ஒரே ஒரு கதவு அந்த பரந்தாமனோட பாதங்கள் மட்டும்தான். நாம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம் தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்தை நம்ம தலைமேல தூக்கி வச்சுட்டு நான் தான் எல்லாத்தையும் தாங்குறேன், நான் இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும், என் பிசினஸ் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கர்வத்தால ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கோம். இது எப்படின்னா, ஒரு ரயில்ல போற பயணி தன் தலையில ஒரு பெரிய மூட்டையை வச்சுக்கிட்டு இந்த மூட்டைக்கு தனியா டிக்கெட் எடுக்கல, அதான் நானே சுமக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஒரு அறியாமை. அந்த ரயிலே உங்களையும் உங்க மூட்டையையும் சேர்த்து தான் சுமந்துட்டு போகுது. அந்த ரயில் தான் கிருஷ்ணர். அந்த மூட்டைய ஒரு நிமிஷம் கீழே இறக்கி வைங்க. பகவத்கீதையோட கடைசி அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட அத்தனை உபதேசங்களையும் சொல்லி முடிச்சிட்டு இறுதியா ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அதுதான் கீதையோட முத்தாய்ப்பான ஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு. அதாவது, அர்ஜுனா, நீ எல்லா குழப்பங்களையும் எல்லா தர்மங்களையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஏன்கிட்ட மட்டும் முழுசா சரணடை. நீ செஞ்ச பாவங்கள், உன்னை வாட்டுற கவலைகள் எல்லாத்துல இருந்தும் நான் உன்னை காப்பாத்துறேன், நீ கவலைப்படாதே. இந்த கவலைப்படாதே மா சுஷ அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன அந்த ரெண்டே வார்த்தை தான் கலியுகத்துல தத்தளிச்சிட்டு இருக்கிற நம்ம அத்தனை பேருக்குமான ஒரு ஆகச்சிறந்த மருந்து. சரணாகதினா ஏதோ கையை தூக்கிட்டு சும்மா உட்கார்ந்துக்கிறது இல்ல. உங்க கடமைகளை நீங்க தர்மப்படி செய்யணும். ஆனா அதோட லாப நஷ்டங்களையும் அதோட விளைவுகளையும் அந்த பரம்பொருள் கிட்ட எல்லாம் உன்னுடைய இஷ்டம் கிருஷ்ணா அப்படின்னு முழு மனசா ஒப்படைக்கிறது தான் உண்மையான சரணாகதி. ஸ்ரீமத் பாகவதத்துல கஜேந்திர மோக்ஷம் கதை இதுக்கு ஒரு பிரம்மாண்டமான உதாரணம். கஜேந்திரன்கிற அந்த மகா யானைய ஒரு முதலை குளத்துல காலை பிடிச்சு இழுக்குது. 1000 வருஷங்கள் அந்த யானை தன் சொந்த பலத்தை வச்சு போராடி பாக்குது. அவனோட கூட்டமே சேர்ந்து இழுத்தும் முதலையோட பிடியிலிருந்து கஜேந்திரனை விடுவிக்க முடியல. அவனோட பலம் மொத்தமா வறண்டு போய் மரணத்தோட விளிம்புக்கு வந்தப்போ அந்த யானைக்கு தன் மேல இருந்த கர்வம் அழியுது. தன் பலத்தை நம்புறத நிறுத்திட்டு குடத்துல இருந்த ஒரு தாமரை மலர தன் துதிக்கையால தூக்கி ஆதி மூலமே அப்படின்னு ஒரு கதறுது. அவ்வளவுதான். அந்த நாராயணன் தன் கருட வாகனத்துல பறந்து வந்து தன் சக்கரத்தால முதலைய வதம் செஞ்சு அந்த யானைய காப்பாத்துறார். நீங்க உங்க பலத்தை நம்புற வரைக்கும் கடவுள் வெளியில நின்னு வேடிக்கை தான் பாப்பாரு. எப்போ என்னால முடியல கிருஷ்ணா, நீதான் கதின்னு உங்க கர்வத்தை விட்டுட்டு அவரோட பாதத்துல விழுறீங்களோ அந்த நொடியே அவரோட மகாசக்தி உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன குழந்தை தன் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு ஒரு கூட்ட நெரிசல்ல போகும்போது பாதை எவ்வளவு கரடுமுரடா இருந்தாலும் சுத்தி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் பயப்படாம சிரிச்சுட்டே போகும். ஏன்னா அதுக்கு தெரியும் தன் அப்பா நம்மை கைவிட மாட்டார்னு. அந்த குழந்தை மனநிலைதான் சரணாகதி. அந்த தந்தை தான் நம்ம கிருஷ்ணர். உங்க கவலைய, உங்க நஷ்டத்தை, உங்க கண்ணீரை அவரோட மடியில இறக்கி வச்சுட்டு நிம்மதியா மூச்சு விடுங்க. எப்போ உங்க மனசுல இந்த சரணாகதி உணர்வு வந்துடுதோ அப்பவே கலியுகத்தோட அத்தனை ஆபத்துகளும் உங்களை விட்டு ஓடிடும். இப்போ நாம இந்த உன்னதமான ஆன்மீக பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கலியுகத்தோட புயல்ல இருந்து தப்பிச்சு கிருஷ்ணரின் வழிகாட்டுதலோட ஒரு புதிய விடியலை நோக்கி எப்படி போறது? இந்த ஸ்கிரிப்டோட உச்சக்கட்ட கிளைமேக்ஸும் மற்றும் கன்க்ளூஷனும் என்ன? அதை அடுத்ததா ரொம்ப சக்தி வாய்ந்த உலுக்கும் சிந்தனைகளோட பார்ப்போம். முடிவுங்கிறது ஒரு கதவு அடைக்கப்படுறதில்ல, அது ஒரு புதிய பாதை திறக்கிறதுக்கான புள்ளி.
ஸ்ரீமத் பாகவதம் காட்டும் இந்த உன்னதமான ஆன்மீக பயணத்தோட இறுதி பகுதிக்கு நாம வந்தாச்சு. இவ்வளவு நேரம் நாம பார்த்த அத்தனை விஷயங்களும், கலியுகத்தோட ஆபத்துகளும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். கலியுகம் ஒரு பயங்கரமான புயல் தான். அதோட இருட்டு ரொம்ப கொடூரமானது தான். ஆனா அந்த புயலுக்கு நடுவுலையும் அசையாம நிக்கிற ஒரு கலங்கரை விளக்கம் தான் கிருஷ்ணரோட உபதேசம். நல்லா கவனிங்க, நாம வாழ்கிற இந்த சூழ்நிலைய நம்மால மாத்த முடியாது. கலியுகத்தோட யதார்த்தங்களை உங்களாலேயோ என்னாலேயோ தடுத்து நிறுத்த முடியாது. பொய் சொல்றவங்களும் ஏமாத்துறவங்களும் நம்மளை சுத்தி இருக்கத்தான் செய்வாங்க. ஆபீஸ்ல பிரஷர் இருக்கத்தான் செய்யும். உறவுகள்ல ஏமாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஆனா சுத்தி இருக்கிற உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற மனசை நாம மாத்தணும். அதுதான் கிருஷ்ணர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆகச்சிறந்த ரகசியம். ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித் மன்னருக்கு எல்லா கதைகளையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு விடை கொடுக்கிறார். மன்னா, கலியுகம் தோஷங்களோட கடல் தான். ஆனா இந்த யுகத்துல பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா மற்ற யுகங்கள்ல பல 1000 வருஷங்கள் கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு அடைஞ்ச அதே பரம அமைதிய இந்த யுகத்துல அந்த பரந்தாமனோட நாமத்தை பக்தி கலந்த மனசோட உச்சரிச்சாலே ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம். எப்போ உங்க நாக்குல கிருஷ்ணாங்கிற நாமம் ஓடிக்கிட்டே இருக்கோ அப்போ கலிபுருஷனால உங்களை நெருங்க கூட முடியாது. இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு உறுதியான முடிவெடுங்க. நான் இனிமேல் தேவையில்லாத விஷயங்களுக்காக என் மனசை கலைக்க மாட்டேன். யாரு எனக்கு துரோகம் செஞ்சாலும் அவங்கள அந்த இறைவன்கிட்ட விட்டுட்டு என் கடமையை நான் நேர்மையா செய்வேன். எனக்கு வர்ற இன்பமும் துன்பமும் அந்த பரம்பொருளோட பிரசாதம்னு ஏத்துக்குவேன். எப்போ நீங்க இந்த மனநிலைக்கு வர்றீங்களோ அப்பவே உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக ஆரம்பிச்சிடும். உங்க முகத்துல ஒரு தனி அமைதியும் தேஜஸும் வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு குறுகிய பயணம். இதுல ஈகோக்கும் கோபத்துக்கும் பேராசைக்கும் இடம் கொடுத்து நம்ம நிம்மதியை நாமே சாம்பலாக்கணும். எல்லா பாரத்தையும் எல்லா கவலைகளையும் அந்த நீலமேக சியாமலனின் பாதங்கள்ல இறக்கி வச்சுட்டு ஒரு குழந்தையா அவரோட மடியில தலை சாய்க்க பழகுங்க. அவர் எப்பவுமே உங்க கையை பிடிச்சிட்டு தான் இருக்கார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரோட கையை நீங்க பலமா பிடிச்சிக்கிறது மட்டும்தான். இந்த 10 பாகங்கள்ல நாம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் பேச்சில்ல. இது உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு வழிகாட்டி. சூழ்நிலையை மாத்த ஓடாதீங்க. உங்க மனசை கிருஷ்ண நாமாவால மாத்துங்க. புயல் அடிச்சாலும் அந்த பாதுகாப்பான குடைக்குள்ள நீங்க பரம நிம்மதியா வாழலாம். உங்களோட பக்தி தான் உங்களுடைய கேடயம். தர்மத்தின் வழி நில்லுங்க. கிருஷ்ணனை இதயத்துல வைங்க. வெற்றி எப்பவுமே உங்க பக்கம்தான். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சிறு மாற்றத்தையோ ஒரு புதிய தெளிவையோ ஏற்படுத்தி இருந்தா மனசார கமெண்ட்ல ஹரே கிருஷ்ணான்னு எழுதுங்க. ஏன்னா அந்த ஒரு நாமம் இந்த பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அடுத்த ஒரு புதிய ஆன்மீக தலைப்புல கிருஷ்ணரின் உன்னதமான உபதேசங்களோட உங்களை மீண்டும் சந்திப்போம். தர்மம் வெல்லும், உண்மை நிலைக்கும். ஓம் நமோ நாராயணாய. ஹரே கிருஷ்ணா.